ஐ மீன் மை 30s. இப்பயே பெரிய அயற்சி வருது, என்ன போதும் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குமா? வயசு இல்லை 70, அரசியல் அனுபவம் 70 ஏ அப்பா. 70வது ஆண்டு அரசியல் பணியில் அடி எடுத்து வைக்கிற முதல் நிகழ்ச்சி தந்தி டிவி தான். அதனால உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 56ல் வந்தீங்களா அரசியலுக்கு? அப்போ 1956 அறிஞர் அண்ணா அவர்களை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரி மாணவராக இருந்தபோது சந்தித்தேன். அன்று முதல் இன்று வரை அரசியல் பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். எக்ஸாக்ட்லி 70 இயர்ஸ். ஆமாம், 2026ல். ஆமாம். கிரேட் ஜெர்னி. வாழ்த்துக்கள். ஐயாவுடைய அரசியல், உங்களுடைய இலக்கு, அதெல்லாம் பற்றி விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த எலெக்ஷனை பற்றின உங்களுடைய பார்வைகளை பெறணும்னு நினைக்கிறேன். இந்த 26 எலெக்ஷன் எப்படி உருவாவதாக நினைக்கிறீங்க? அது இரு பிரிவாக உருவாகும். இரு பிரிவுன்னா? இரு பிரிவுனா, ஒன்று திமுக தலைமையிலான அணி, இன்னொன்று தாவேக தலைமையிலான, அதாவது விஜய் தலைமையிலான அணி. அதிமுக களத்தில் இருக்குது. ஐயாவுக்கு மறதி வந்துடுச்சா? இல்லை, எனக்கு மறதி வந்துதான், நினைவு வந்தது, அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் கேட்டது எப்படி உருவாகும்னு இப்படித்தான். ஸோ இது ஒரு 2 கார்னர் கான்டெஸ்ட்டாக பார்க்குறீங்க, திமுக வெர்சஸ் தாவேக. ஆமாம். எப்படி அந்த கன்க்ளூஷனுக்கு வரீங்க? இது மக்களுடைய உணர்வு, அவர்களுடைய அபிப்பிராயங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அதை ஓரளவுக்கு கணித்ததுனால சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதிமுகவுடைய ஆழாகலம் பார்த்தவர், அது எப்படி வேரூன்றிய ஒரு இயக்கம்னு பார்த்தவர், ரெட்டையில் வலிமை தெரியும். இன்றைக்கி ஒரு தேசிய கட்சி இருக்குது, பெரும் கூட்டணி இருக்குது, அதை சர்வசாதாரணமாக போட்டியிலே இல்லைங்கிறீங்க. திருவள்ளுவர் சொல்கிறாரு, காதன்மை கந்தா அறிவை அறியார் தேர்தல் பேதமையெல்லாம் தருங்கிறார். நம்ம ஒரு ஈடுபாட்டோடு ஒரு அன்பின் காரணமாக ஒருத்தவரை இவர் தான் நல்ல ஒரு கெட்டிக்காரர் மேலே வருவார்னு சொல்கிறது அறியாமை, பேதமை. அதை விட பேதமை கிடையாதுங்கிறார். மெரிட்டில் பார்த்து சொல்லணுமா ஒழிய உனக்கு வேண்டியவன்னு பார்த்து எதுவும் சொல்லாத. வேண்டாதவர்னு பார்த்து இபிஎஸ் மேலே இருக்கிற கோவத்தில் ஐயா சொல்கிறீங்களோ? ஏன்னு இபிஎஸ் எனக்கு என்ன பங்காளி சண்டையா, பாகந்தியர் இல்லையா? நான் இபிஎஸ்ஸை போய் இபிஎஸ் என்னைக்கு தலைமையேற்றாரோ அன்னைக்கே சொல்லிவிட்டேன் இந்த கட்சி போயிட்டுதுன்னு. கிட்டத்தட்ட நான் சொல்லி அவங்க ஒரு செயற்குழு நடந்தது அதிமுகவில். அப்போ நாங்கள் இருக்க செயற்குழுவில் சொல்கிறோம், உங்கள் தலைமை மட்டும் போகாது, ஒரு போலிட் பரோ மாதிரி போட்டு புரட்சித் தலைவியை முன்வைத்து நீங்கள் அரசியல் நடத்துறது தான் வரும்னு. அவங்க கேட்கலை, என் மேலே சத்தம் போட்டாங்க. நானும் வெளிநாடு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த அத்தனை தேர்தலையும் தோத்தாங்க. இன்றைக்கி பர்செப்ஷன் கேமில் என்டிஏ அதிமுக கூட்டணி மேலோங்கி வரதா பார்க்கலையா நீங்கள்? இல்லை, ஏன்னா அதிமுகவை வீழ்த்தி விட்டால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தாம் பெறலாம் என்று பாஜக நினைத்தது. ஆனால் என்ன ஆயிற்று என்றால், பாஜக அந்த எண்ணத்தில் அதிமுகவை அழித்து கொண்டே வந்தது. அந்த இடத்தில் சற்றும் எதிர்பாராமல் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை துவங்கி அந்த இடத்தை நிரப்பிவிட்டார். ஐயா அனுபவம் அதிகம். மிகை மதிப்பீடு செய்கிறீங்களோ தாவேக்காவை? நிலவரம் அது. நம்ம வெறுப்புங்கிறது வேற. நீங்கள் 500 ரூபா கொடுத்து கூப்பிட்டாலும் கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க மக்கள். மற்ற கட்சிகளுக்கு அவர் தாவேகா தலைவர் என்ன சொல்கிறார், கூட்டத்துக்கு வராதீங்கன்னு வேண்டுகோள் விடுக்கிறார். ரொம்ப வந்தாக்கா பிரச்சனையாகிடுது, வராதிங்க. இது எப்படி இருக்குது? 10 கூட்டம் தான் போடவே போட்டிருக்காரு. போட முடியல. நான் புரட்சி எம்ஜிஆரால போட முடியலையா? அவரை விட பெரிய ஆளுமையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட சொல்லுவேன், அவர் நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம்னு சொல்லுவேன். அப்போ அந்த காலத்தில் இப்போ நடக்குது அது. எம்ஜிஆர் போல விஜய் நின்றால் மாநாடு, நடந்தால் பேரணியா? ஆமாம், அதான் கண்கூட நீங்கள் பார்க்குறீங்களே. அவர் என்ன காசு கொடுத்தா கூப்பிட்றாரு? அது நான் விஜய் அவர்களாலே மட்டும் என்று நான் சொல்லவில்லை, மக்களிடத்தில் அந்த உணர்வு வந்து விட்டது. மாநாட்டிலையும் பேரணிலையும் சாகிறாங்களே, அதுக்கு அது க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு, போலீஸ் தப்பு. போலீஸ் மட்டுமா? ஆமாம். ஆர்கனைசேஷன் பொறுப்பு இல்லையா? இல்லை. ஏன் அவங்க போய் போலீஸில் பெர்மிஷன் கேட்குறாங்க? இப்போ நான் ஒரு கூட்டம் நடத்துகிறேன், நான் ஏன் போலீஸில் பெர்மிஷன் கேட்குறேன்? நான் பாட்டு நடத்த வேண்டியது தானே. யாருக்கு பொறுப்பு? அவன் பெர்மிஷன் கேட்கறது மூலம் அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஷுட் பி டேக்கன் பை போலீஸ் டிபார்ட்மெண்ட். நான் மீண்டும் கேட்குறேன், தாவேக்காவும் ஒரு 2வது முனையாக வைக்கிற அளவுக்கு அவங்க செயல்பாடு 10 ஒரு போதாமை இல்லையா? இல்லை, 2வது போதாமைன்னு நம்ம வெறுப்பு சொல்லக்கூடாது. மக்களிடத்தில் இன்றைக்கி என்ன நிலைமை?
ஒரு தலைவர் போகிறார் என்றால் அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை வருகிறதா இல்லையா மக்களுக்கு? எவ்வளவு நடிகர்களுக்கு கூட்டம் கூடியது? சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா? தமிழ்நாட்டில் எவ்வளவோ நடிகர் நடிகைகளுக்கு கூடாத கூட்டமா? ஆமாம். அதெல்லாம் வாக்கா மாறி இருக்கா? இங்கே என்ன நிலைமை என்றால், இவர் அரசியலுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடு தருவதற்கு தன்னை ஒப்படைத்து கொண்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, இதோடு நான் நடிப்பதை நிறுத்தி கொள்ளுகிறேன், உங்களுக்காக பணியாற்ற தயார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார். நாங்கள் எல்லாம் எலெக்ஷன் ஆகி முதல் மந்திரியாக ஆகுமா அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது கூட உடனே பதவி ஏற்கவில்லை. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் சினிமாவை நடித்து முடித்து விட்டு தான் பதவி ஏற்றார். ஆனால் விஜய் இடத்தில் நான் பார்த்தது 2 பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து நடிப்புக்கு முற்றுப்புள்ளி. ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு இவர் தோத்துட்டா விட்டுட்டு ஓடிடுவார், இவரை நம்பி எப்படி போகிறது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுக்கு வழி இல்லை. நல்லதோ கெட்டதோ உங்களோடு இருப்பேன், அது ஒன்று. 2வது, அவர் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தான் பற்றிருக்கிற பண வசதி அதோடு அவர் காலத்தை ஓட்டலாம். அவர் ஏன் வரணும்? அதுக்கு ஒரு துணிவு தேவை, தொண்டு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தேவை. துணிவு பார்க்குறீங்களா அவர்கிட்ட? ஆமாம். அவர் படத்துக்கு பிரச்சனை வருது, அதுக்கே குரல் கொடுக்கலையே. யார் அதாவது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதுக்கு நாம் வந்து எதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் ரெக்லெஸ்ஸாக போகிறது அல்ல துணிவு என்பது. அது வந்து நீங்கள் சாதுரியமாக போகிறது தான் துணிவு. கொள்கை எதிரின்னு பாஜகவை அறிவித்தாச்சு. எவ்வளவு இனங்களில் வலிமையாக எதிர்க்கிறார். பர்செப்ஷன் இஸ் ஆல் இன் பாலிடிக்ஸ், ஆர் பர்செப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பாலிடிக்ஸ். பாஜகவை டெல்லியை எதிர்க்கக்கூடிய சக்தியாக அவரை மதிப்பிடுறீங்களா? இல்லை, நான் சொல்கிறது திருவள்ளுவரே மறுபடியும் சொல்கிறார், பொல்லென ஆங்கே புறம்பெயரார் உள்ளேற்பர் ஒல்லியவர். உங்கள் மேலே எனக்கு கோவம் வருதுன்னு வைங்க, உடனே அதை காட்டக்கூடாதான், சமயம் வர்றவர்களும் பொறுத்துன்னு சொல்கிறாரு. திமுகவுக்கு மட்டும் பொறுக்க மாட்டேங்கிறாரு, பாஜகவுக்கு மட்டும் ரொம்ப பொறுமையாக இருக்காரு. அதாவது நான் சொல்கிற மாதிரி கண்மூடித்தனமாக செயல்படக்கூடாது. அவர் வந்து மாநில தேர்தலில் போட்டியிடுகிறார். மாநில தேர்தலில் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பது திமுக. ஆகவே அதை மாற்றி நான் வந்தால் இதை செய்வேன் என்பது மாநில தேர்தல். ஆகவே திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாஜக இங்கே மாநிலத்தில் தேர்தல் இல்லையே, அவங்கள போய் எதிர்த்து என்ன ஆக போகுது? செயல்பாட்டு போதாமல் இருக்கிறதா நீங்கள் பார்க்கலையா? இன்ஆக்ஷன் இஸ் நாட் அ சாய்ஸ் இன் பாலிடிக்ஸ். நீங்கள் எம்ஜிஆரோடு உடன் பயணித்தவர். இல்லை, அவர் வந்து எவ்வளோ தீவிரமாக செயல்பட்டார். இதே போல் ஒரு ஸ்டார்டம் தான். இவருடைய செயல்பாடு 10 தான். இல்லை, அவர் காலத்து சூழ்நிலை வேறு, இவருடைய நிலைமை வேறு. நான் சொல்கிறேன், இப்போ நான் எம்ஜிஆரோடும் இருந்திருக்கிறேன், இவர் விஜயகாந்தோடும் இருந்திருக்கிறேன். அவர்கள் இருவரும் தலைவர்களை எதிர்த்தவர்கள். கலைஞர் ஒருபுறம், பெருந்தலைவர் காமராஜர் ஒருபுறம். அந்த சூழலில் அவர் வந்தார். அதே போல் விஜயகாந்த் அவர்கள், ஜெயலலிதா, கலைஞரும் இருந்தார், ஜெயலலிதா. அந்த மதிப்பீடு பார்த்தா அது கடுமையான சூழல் இல்லையா? அதை விட ஆமாம், அதில் வந்தார்கள். விஜய்க்கு இன்றைக்கு எளிது. விஜய்க்கு ஸ்டாலின் மட்டும்தான், பிரச்சனையே இல்லை.